Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் எப்படின்னு தெரியலை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் ஃபியூச்சரில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல யாராவது சொல்லியிருப்பாங்க, யூடியூப் ஷார்ட்ஸ்ல, நியூஸ் பேப்பர்ல, ஏன் உங்க ஃப்ரெண்டு கூட உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கலாம் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்படி அனைவராலும் பேசப்படக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா பார்த்தரலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்எஸ்சி இந்தியா வெப்சைட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். அதுல நிஃப்டி 50யோட ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டை வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இதை டவுன்லோட் கொடுத்து சிஎஸ்சி ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே நிஃப்டி 50 அப்படின்னு இருக்கும். நிஃப்டி 50 அப்படின்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸை தான் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இண்டெக்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, மீன்ஸ் என்னென்னா ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டி இன்னைக்கு 50 புள்ளிகள் ஏறி இருக்குது, இறங்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் நியூஸில் கேள்விப்படுவீங்க இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிஃப்டி 50 அப்படிங்கிறது. இப்போது கரண்டாக நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா 21,579 இந்த வீடியோ நான் எடுக்கும்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க டாப் கம்பெனிஸ், 50 கம்பெனிஸ். இப்போ நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க இந்த டாப் 50 கம்பெனிஸ்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு அதானி என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3024 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு 3024 ரூபாய் கொடுத்தா தான் அதானி என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு ஷேரை உங்களால் வாங்க முடியும். அதே போல் இப்போ இந்துஸ்லாண்ட் பேங்கோட ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னா 1587 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஷேரை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷேர் ப்ரைஸ், ஒரு ஷேர் ப்ரைஸ் என்ன இருக்கோ அந்த பைசா வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அல்ட்ராடெக் சிமெண்டோட ஒரு ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,171 ரூபாய் தேவைப்படும். அப்போது நீங்கள் அல்ட்ராடெக்கோட ஒரு ஷேரை வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 10,170 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ டோட்டலாக நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1,49,344 ரூபாய் இருந்தால் தான் உங்களால் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இதுதான் உண்மை. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்ட், இந்த மாதிரி ஐசிசி ப்ரூடென்ஷியல் யூடிஐ, இந்த மாதிரி நிறையா இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1,49,000 ரூபாய் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபண்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வெறும் 100 ரூபாய் இருந்தாவே போதும். அப்போ இந்த 100 ரூபாய் நீங்கள் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 100 ரூபாவை அவங்க பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50 ஸ்டாக்ஸ்லேயும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளால் ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லையும் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இண்டிவிஜுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க இந்த ஃபண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஹோல்டிங்கில் போயிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ மோட்டோ கார்ப்பில், உதாரணத்துக்கு நீங்கள் ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்டில் 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை 2 ரூபாய் 40 பைசா எடுத்து ஹீரோ மோட்டோ கார்ப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 2 ரூபா 36 காசை பிபிசிஎல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க பிரித்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நிஃப்டி 50 வந்து உங்களுக்கு நல்லா மேலே போணுச்சு அப்படின்னா அதில் என்ன ரிட்டர்ன் கிடைக்குமோ அதே அளவு ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன ஐடியாவாவது கிடைச்சிருக்கும். உதாரணத்துக்கு தான் நான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அதே போல் ஈக்விட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
பண்ணலாம். லிக்விட் ஃபண்ட் இருக்கு, ஓவர் நைட் ஃபண்ட் இருக்கு, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கு. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன டைப்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு. அதுல நீங்க செலக்ட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருக்கும். நம்ம டைரக்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அந்த ஃபண்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. நமக்கும் ஸ்டாக்குக்கும் இடையில மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த இடையில அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது உண்மைக்குமே யாரு, அதை யார் ஆப்ரேட் பண்றாங்க, எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல ஒரு டயக்ராம் பாப்பீங்க. அதுல டாப்ல பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பேன். அந்த இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது யாரு பாத்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட மணியை ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்கள்ட்ட கொடுப்போம். அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஸ்டாக்ஸ், கோல்டு பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ் இதுல எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல வர ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுப்பாரு. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது இப்படிதான் ஒர்க் ஆகுது. இந்த ஃபண்ட் மேனேஜர்னு சொல்றேன் இல்லையா, அதை வந்து நம்ம தனி நபர்கிட்ட நம்ம அமௌண்ட்டை வந்து இண்டிவிஜுவலா கொடுக்கிறது கிடையாது. அதுக்குன்னு ஏஎம்சி அப்படின்னு இருப்பாங்க, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் ஏஎம்சி தான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபண்ட்ஸை வந்து வெளியிடுவாங்க. அப்போ நம்ம இன்வெஸ்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏஎம்சி வெளியிட்ட ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்டை பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர் வந்து ஹேண்டில் பண்ணுவார். எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்ன ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஏஎம்சில உள்ள அந்த பர்டிகுலர் ஃபண்ட் மேனேஜர் தான் பாத்தீங்க அப்படின்னா டிசைட் பண்ணுவாரு. டிசைட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு திரும்ப இன்வெஸ்டர்ஸ் நமக்கே வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. இந்தியாவில் டோட்டலா 45 ஏஎம்சிக்கு மேல இருக்கு. ஏஎம்சி அப்படிங்கிறது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வெளியிடுவாங்க. இந்தியாவில் இருக்க எந்த ஒரு பர்சனா இருந்தாலும் இந்த 45 ஏஎம்சி வெளியிடக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும்தான் அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஆதித்யா பிர்லா சன் லைஃப் அப்படின்னு ஒரு ஏஎம்சி இருக்கு, ஆக்சிஸ் ஏஎம்சி வச்சிருக்காங்க, பேங்க் ஆஃப் இந்தியா ஏஎம்சி இருக்கு, எடல்விசஸ் வந்து ஏஎம்சி இருக்கு, ஹெச்டிஎஃப்சி வந்து ஏஎம்சி வந்து ஒரு ஏஎம்சி, ஹெச்எஸ்பிசியும் அவங்க ஏஎம்சி வச்சிருக்காங்க, ஐசிசி புரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் இது வந்து ஒரு ஃபேமஸான ஏஎம்சி, கொட்டக் மஹிந்திரா, எஸ்பிஐ, மிராரே அசெட், நிப்பான் இந்தியா, என்ஜே, சாம்கோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு 80% வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிருக்கும். இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஏன் நம்ம டைரக்டா ஸ்டாக்ஸ்லயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே, டைரக்டா கோல்டு பாண்ட்ஸ்லயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே, அதற்கு பதில் ஏன் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம சூஸ் பண்றோம், இதனால என்ன நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு क्वेश्चन உங்க மைண்டுக்குள்ள ஓடும். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல நான் சொன்ன எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துப்போம். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல நீங்க ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லயும் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு ஷேர் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 1,49,000 உங்களுக்கு தேவைப்படுது. பட் இது எல்லாராலையும் முடியாது. எல்லார்கிட்டையும் 1,49,000 இருக்காது. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி 50ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தாட்ல இருப்பாங்க. அப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபீஸ்ல இருந்தே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க அந்த ஃபண்ட் டோட்டலா நிஃப்டி 50 என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அந்த ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த அமௌண்ட்டுக்கும் அந்த சேம் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நீங்க ஒரு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, டைவர்சிஃபை பண்ணி தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா அர்த்தம். இதை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல இருக்க ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துவோம். உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை நம்ம எடுத்துப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாளைக்கே திவாலாகுதுன்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஷேர் பிரைஸ் கடகடன்னு ஃபால் ஆகும். நீங்க அதுல உங்களோட அமௌண்ட் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபால் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். நீங்க இதுவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேங்க்ஸ் இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்லனா நிஃப்டி 50ல உள்ள ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்க லாஸ் வந்து ஏற்படாது. ஏன்னா நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, அதை சுத்தி நிறைய ஒரு 30 கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. 30 கம்பெனிஸ்ல ஏதாவது ஒரு கம்பெனி திவாலானாலோ இல்ல வந்து கீழே போனாலோ மத்த 29 கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா மேல போகும். அது உங்களுக்கு ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க லாஸ் ஆகுறதுக்கான பாசிபிள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி. நீங்க ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகுறதுக்கான பாசிபிளே கிடையாது. மூணாவது மிகப்பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர், ஒரு இமெயில் அட்ரஸ், ஒரு பேன் கார்டு, ஒரு பேங்க் அக்கவுண்ட், இந்த 4 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா உங்களாலையும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா 2 விதமா உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஒன்னு, நீங்க ஒரு புரோக்கர்ல டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அது வழியாவும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபோலியோ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி அது மூலமாவும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதுல எது பெஸ்ட்னு கேட்டீங்க அப்படின்னா டிமேட் அக்கவுண்ட் நீங்க ஏதாவது ஒரு புரோக்கர்ல ஓபன் பண்ணணும் அப்படின்னா அக்கவுண்ட் ஓபனிங் சார்ஜஸ் நீங்க பே பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு புரோக்கரும் ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னா 300 ல இருந்து 500 வரையும் புரோக்கர் வந்து உங்ககிட்ட இருந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. இதுவே நீங்க ஃபோலியோ அக்கவுண்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அக்கவுண்ட் ஓபனிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். எந்த விதமான ஏஎம்சியும் லைஃப் டைம் உங்களுக்கு கிடையாது. ஓகே, எப்படி நம்ம ஃப்ரீயா ஒரு ஃபோலியோ அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நேம், மொபைல் நம்பர் கேட்கும். என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஓடிபியை என்ட்ரு பண்ணோனையும் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதுல நீங்க உங்களோட அக்கவுண்ட் ஓபனிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸ்ல உங்களுக்குன்னு ஒரு ஃபோலியோ அக்கவுண்ட் கிரியேட் ஆயிரும். இந்த ஃபோலியோ அக்கவுண்ட் 100% சேஃபான்னு கேட்டீங்க அப்படின்னா 200% சேஃப். எப்படி நம்ம இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் பராமரிக்கிறதுக்கு செபி இருக்காங்களோ அதே போல இந்த ஃபோலியோ அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஆம்ஃபி இருக்காங்க. ஆம்ஃபி அப்படிங்கிறது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியா. சோ நீங்க தாராளமா ஃபோலியோ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸ்டாக் புரோக்கர்ஸ்ல எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றாங்களோ சேம் அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா ஃபோலியோ அக்கவுண்ட்ல இருக்கும். பட் ஃபோலியோ அக்கவுண்ட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்காகவே கிரியேட் பண்ணது. இங்க ட்ரேடிங் பண்ண முடியாது. ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்ட்ராடே ட்ரேடிங், F&O ட்ரேடிங் இந்த ஃபோலியோ அக்கவுண்ட்ல பண்ண முடியாது. ஒன்லி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோலியோ அக்கவுண்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா, மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.